சரி, இப்போ நம்ம அகரம் ஃபவுண்டேஷன் கிட்ட போய் என்ன யூஸ் ப்ரோ? நம்ம இது வந்து நம்ம சேனல் மூலியமா ப்ரொமோஷன் பண்றோம். இது மூலியமா ப்ரொமோஷனா இங்கிலீஷ் பேசுற உங்க ஃபாலோவர்ஸ் எல்லாம் இங்க ஃபாரின்ல இருக்காங்களா? என்ன தலைவரே எப்படி இருந்துச்சு? சரி காலுக்கு வாயிட்டுனா இவர்கிட்ட அந்த பையா கிட்ட போயிட்டு பையா சூர்யா சார் அந்தாரு அப்படின்னு கேட்டு சொன்னா சுந்தர் உதரு அப்படின்னு சொல்லுவாரு. அந்த எனிவே கைஸ், நம்ம அகரம் ஃபவுண்டேஷன் கிட்ட தான் இருக்கோம். ஸோ எனக்கு முன்னாடி தான் அகரம் ஃபவுண்டேஷன் இருக்கு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு 3M Squad. நம்ம மார்னிங் வந்துட்டு நம்ம விஜயான வீடியோ பார்த்தோம். இப்போ நம்ம அகரம் ஃபவுண்டேஷன் போய்கிட்டு இருக்கோம். அகரம் ஃபவுண்டேஷன் மூலமா சில தம்பி தங்கைகளோட வாழ்க்கையை மாத்த முடிஞ்சது. ஆனா இது கடல்ல ஒரு துளிதான். ஏன்டா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். கைஸ், சிம்பிள் தான். ஒரு ஃபேனா இன்ஸ்பிரேஷனா ஒருத்தவங்க லைஃப்ல வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ ஒவ்வொரு வருஷமும் வசதி வாய்ப்பே இல்லாம கல்வியை கைவிடுற தகுதியான மாணவர்கள் பல லட்சம் பேர். சரி, இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? நம்ம சூர்யா அகரம் ஃபவுண்டேஷனுக்காக போயிட்டு ஏன் அகரம் ஃபவுண்டேஷன் பேர் வச்சாங்க? ஏன்னா அது அவருக்கு அந்த பேர் கொடுத்திருக்கு. சரி, இப்போ நம்ம அகரம் ஃபவுண்டேஷன் கிட்ட போய் என்ன யூஸ் ப்ரோ? நம்ம இது வந்து நம்ம சேனல் மூலியமா ப்ரொமோஷன் பண்றோம். இது மூலியமா ப்ரொமோஷனா என்ன 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 அண்ணே, இவன் வேண்டாம்னு எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு. ஜாக்கிரதை. என்ன ப்ரமோஷன் பண்றோம் கைஸ்? நாங்க என்ன ப்ரமோஷனும் பண்ணல. நான் வீடியோ கொடுத்து 8 மாசமா இருக்காரு. 8 மாசம் இல்ல, 7 months. 8 மாசம். ஏதோ இதுதான் ஸ்கில்ன்றாங்க. 6 மாசம். எனக்கு கத்துக்கிட்ட இது என்ன பேங்க் பேங்கா சிட்டி டவுன். என்னன்னு பாத்தீங்கன்னா அகரம் ஃபவுண்டேஷன் நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். ஏன்னு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, நிறைய படிக்கணும் அப்படி இப்படின்னு எல்லாம். சோ அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அதுக்கான ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. அகரம் ஃபவுண்டேஷன்ல இருந்து இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. போன வீடியோ எவ்வளவு வியூஸ் போச்சு? நம்ம இதுக்கு போயிருந்தோம், தர்மஸ்தலா போயிருந்தோம் நாங்க. ஃபர்ஸ்ட் vlog நாங்க கரெக்டா? ஆமா, எவ்வளவு வியூஸ் போச்சு? நியர்லி 1000. யூடியூப்ல 1000 போயிருந்தது. அடுத்து எங்க போனோம்? சக்லேஷ்புரம். சக்லேஷ்புரம் எவ்வளவு போச்சு? ஜஸ்ட் ஒரு 200 250 சம்திங். அதுக்கு அடுத்து எங்க போனோம்? அதுக்கு அடுத்து முருடேஸ்வரா. அது எவ்வளவு போச்சு? 195. 195. ஏன் கம்மி? நாங்க 1000 போனது, ஏன் 95? ஏன்னா சக்லேஷ் இது வந்து அது பீக் வந்துச்சு. அது என்னது? ஓகேவா? அதே மாதிரிதான் இதுவும் பீக்ல இருந்துச்சு. லோமோர் ஃபெயில் 2 பிளேஸ் சக்லேஷ்பூர். அது ஒரு கான்ட்ரவர்சியான சில விஷயம் இருந்ததுனால சோ அதனால போயிருக்கலாம். இல்ல நம்ம இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணிருந்தோம், அதை பத்தி நிறைய ஹைப் கொடுத்துருந்தோம், அதனால போயிருக்கலாம். இது ஏன் போல? இது ஒரு டிராவல் கான்ட்ரவர்சிக்கு அதிகமான வியூஸ் போகுதா. அண்ட் கைஸ், வீடியோ ஷூட் பண்ணும்போது இந்த லொகேஷனை தேடுறது, ஸோ இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ப்ரோ, நீங்க இதுதான் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா, vlogs பண்றோம், ஒரு ஃபன்னான என்டர்டைன்மெண்டான இந்திரா ஃபவுண்டேஷன். சோ இதுவும் மேபி சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் அகரம் ஃபவுண்டேஷன் பத்தி ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்கோம். சோ லொகேஷன் எங்க சென்னையிலன்னு பார்த்ததுக்கு இந்திராணின்னு யாரும் தெரியுமா? இந்திராணின்னு யாரும் தெரியுமா? இந்திரா காந்தி டெக். இந்திராணி. ஓ, இப்ப நீ பிஜேபி காரனா? என்னையா கேள்வி கேக்குற? இப்பெல்லாம் கேள்வி கேட்டா தமிழ்நாடு சுடுகாடு ஆயிடும். பிஜேபி சாரிப்பா, காங்கிரஸ். நீ காங்கிரஸ் சப்போர்ட் பண்ற? நான் அழுதுருவேன். என்னங்க புடிச்ச ஸ்வீட் எதுன்னு கேட்டா இப்ப என்ன தீவிரவாதின்றாங்க. 2 நிமிஷம் எனக்கு தலையெல்லாம் சுத்திருச்சு. இல்ல இந்திரா காந்தின்னு இந்திராணின்னு சொல்லும் போது இந்திராணின்னு தான் சொல்றாங்க. அவங்க யாரு யாருக்கு தெரியாங்க? பேர் போட்டுருந்துச்சு சொன்னேன். பேரு ஒரு கருப்பாட்டி இருக்கு. இதோ இங்கதான். எந்த ஒரு நான் எந்த கட்சி சேர்ந்தவனும் இல்ல, எதுவுமே இல்ல. உங்களுக்கு அவங்க ஞாபகம் வர்றாங்க. நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? நீங்க அவங்களுக்காக தான் வீடியோ பண்றீங்களா? இல்ல கரெக்ட் தானே ப்ரோ? கொஸ்டின் கைஸ், எங்க ஏதாச்சும் கை இப்படி காட்டுறேன், அவங்களுக்கு சப்போர்ட்டா சொல்லி நான் எப்படி காட்டுறேன்? அப்புறம் இப்படி காட்டுறேன். ஓ, நீ பாபா சப்போர்ட். பாபா. ஓ, அப்படி போறீங்க நீங்க. பாரு ப்ரோ, எப்படி இருக்கா நம்ம கூடயே.
ஏய் இதுக்குதான் இப்போதான் தெரியுது இவன் பேசுறாங்க பேசினா உள்ளது ஆமா. அதனால இது திறதுன்னு சிலிண்டர் வருது. எஸ் என் வாய வாடகை எடுத்து பேசாத ப்ரோ. டாபிக் குள்ள கூட்டு போயிட்டாங்க. இது வரைக்கும் உங்க உள்ள என்ன கொண்டு வந்தாங்கன்னு கூட எனக்கு தெரியல. நீ இங்கிலீஷ் பேசுற உன் ஃபாலோவர்ஸ் எல்லாம் ஃபாரின்ல இருக்காங்களா? தமிழ்ல தான் பேசிட்டு இருக்கேன். அப்புறம் தமிழ்நாட்டுல மட்டும் தான் உன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா? இப்ப நீ சொன்னது தமிழ்ல சொல்லு. மக்களே மக்களே மக்களேன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க? அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். அவங்களுக்கு மக்களேன்னு சொல்றவங்களுக்கு யார சொல்ற? மக்களே பாருங்க மக்களே, எனக்கு பைத்தியம் புடிச்சிரும் போல இருக்கு மக்களே. பத்தியா மக்களே ஒழுக்கமா இருக்கடா. ஐயோ குப்பையில போறது இல்லையா ஒழுக்கம்? அதுதான் ஒழுக்கம். பேசிக் சிவிக் சென்ஸ் அது. இப்பதான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் தெரியுமா? அதான் ரோட பார்த்து தெரிஞ்ச என்ன தெரியல வா ஏதின்னு போயிடுறாங்க. அதுல கைஸ் முன்னாடி எல்லாம் ஒரு போனை கேமராவை ஹேண்டில் பண்றதுக்கு நாங்க அவ்வளவு ஷையா பிஹேவ் பண்ணுவோம். இப்பயே ஷையா தான் பிஹேவ் பண்றான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. அவ்வளவுதான் நேர் மேல இந்த இடம் ஞாபகம் இருக்கும் அவனுக்கு. ஞாபகம் இல்ல. என்னன்ற நைட்டு சாப்பாடு நிக்கில் தான் வாங்கி கொடுக்க போறேன். சிக்கன் ரைஸ். ஒருத்தன் ஞாபகம் இருக்கா ப்ரோ? கோவா கூட்டிட்டு போறேன்னு சொன்னவன் யாருன்னு தெரியுமா? என்ன ஒரு இதுன்னா நாங்க ஒரு நியூ இயர் அன்னைக்கு மாத்திட்டான் நியூ இயர் அன்னைக்கு ஒரு ட்ரிப் பிளான் பண்ணிருந்தோம் ஒர்க்கெல்லாம். அது கேன்சல் ஆயிடுச்சு. செம்ம டிசப்பாயின்மெண்ட். அதுக்கப்புறம் கோகர்ணா சீரிஸ் ஒண்ணு பண்ணோம். அந்த கோகர்ணா சீரிஸ் அப்ப என்ன அதுலயும் ஒரு வீடியோ தான் போட்டிருக்கேன். தெளிவா சொல்லிடு. கான்ஃபிடென்ட்டா செகண்ட் பார்ட் இன்னும் போடல. இந்த செகண்ட் பார்ட் போடல. இன்னும் வாயில புண்ணா, வாந்தி வருதா, ஊமையா, மௌன விரதமா? ஏன் அது வந்து உங்களுக்கு போனது. ஒரு நிமிஷம் இருங்க. இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தா ஆக்சுவலா கைஸ் கோகர்ணா நம்ம என்ன சொன்னோம்? நாம எல்லாம் சேர்ந்துதான் சொல்லி இருக்குதுப்பா. அதான் கேட்போம். ஆமா, ஆனா நீ என்ன சொன்ன? ஏய் வந்துரும் 10K இந்த மாசத்துல வந்துரும். ஒரு நம்பிக்கை, ஒரு கான்பிடென்ட். நான் என்ன சொல்றேன்னா சரி எங்க 10K எங்க கோவா எங்க? கைஸ் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ண வீடியோ ஆல்மோஸ்ட் நம்ம இப்ப நியரஸ்ட் டு 9K இருக்கோம். ஓகே கைஸ், சோ 10K ரீச் ஆயிரும் 1 month பிஃபோர். 2 months ஆயிடுச்சு. ஆக்சுவலா 2 months ஆயிடுச்சு. அந்த 2 months பிஃபோர் நான் சொல்லியிருந்தேன் நம்ம வீடியோஸ் பண்றோம் கான்பிடென்ட்டா ரீச் ஆயிருவான்னு. ஆனா கைஸ் உண்மையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு நாங்க வீடியோ போட்டு ஒரு 10 ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணா அது என்ன இஷ்யூன்னே தெரியல. 15 போகுது. 15 அவுட் ஆகுது கைஸ். என்ன வருது? இஷ்யூஸ் டீஆக்டிவேட் ஆயிடுது. அக்கௌண்ட்ஸ் எல்லாமே அக்கௌண்ட் டீஆக்டிவேட் ஆகிறதால செகண்டரி தெரிஞ்சவங்க அன்ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அது என்ன? எனக்கெல்லாம் அந்த மாதிரி இஷ்யூவே வரல. ஏன் சொல்லு, ஃபாலோவர்ஸே ஏத்துல ஏன் இஷ்யூ வரும்? 3 பேரும் கண்டென்ட் வீடியோஸ் தான் பண்ணுவோம். இன்ஸ்டாகிராம்ல கொலாப்ல தான் போடுறோம். நல்ல கண்டென்ட் வீடியோஸ் தான் கொடுத்துருப்போம். இல்ல அதை திட்டுற மாதிரியும் இது இருக்காது. எங்களால முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு நாங்க ஸ்கிரிப்ட் எழுதி அதை டைரக்ட் பண்ணி பண்றோம். எடிட்டிங் வேற, சவுண்ட்ஸ் வேற கொடுக்குறோம். ஆமா, ஆனாலும் எல்லாம் நல்ல விஷயத்துல நாங்க ஷேர் பண்றோம். ஏன் டீஆக்டிவேட் ஆறாங்கன்னு தெரியல ப்ரோ. ஆக்சுவலா டாபிக் என்ன வந்துச்சுன்னா நீ ஏன் கோவாக்கின்னு கொடுக்கல, அதான் டாபிக். அதுதான் ரீசன் சொல்லிட்டு இருக்கேன். என்ன ரீசன்? அந்த 10K ஏன் வரல? நான் ரீசன் யோசிச்சு பாரு. ஒரு வீடியோ போட்டு 10 ஃபாலோவர்ஸ் எடுத்துறோம். வீடியோ ஆட்டோமேட்டிக் எதுவுமே பண்ணோம்னா 15 ஃபாலோவர்ஸ் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் ஆகும். நாலு தெரிஞ்சுட்டா நானும் புள்ளிட்டோம் 10,000 வராதுன்னு அச்சு சொன்னோம். ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். அச்சு சொன்னோம். கிட்டே தான் போவோம். அதுவும் இந்த மேப் பார்த்துட்டு நம்ம போறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? ஃபைனலி இந்த ஒரு ஏரியால தான் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்கிருந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணோம்.